முருகனும் வள்ளியும் காட்டு காதல். பழனி மலையின் அருகே அமைந்த அழகிய காட்டில் பறவைகளின் குரல் பூத்துக் கொண்டிருந்தது. வள்ளி காவலின் பெண், காட்டுவாழ் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் எளிமையாக கொண்டாடினார். முருகன் வேலை தாங்கி வேடனின் வடிவத்தில் காட்டில் தோன்றினார். முதல் முறை முருகனும் வள்ளியும் ஒரு குளத்தருகே சந்தித்தனர். வள்ளி முருகனை கண்டதும் அவரிடம் சிரித்தாள். யார் நீர் என்று வள்ளி கேட்டாள். முருகன் சிரித்தபடி வேடன் என்றார். வள்ளி தனது திடீரென எழுந்த உணர்ச்சிகளை மறைத்து அங்கிருந்து ஓடினாள். முருகன் வள்ளியின் நெஞ்சில் காதல் விதைகளை விதைத்து திரும்பிச் சென்றார். வள்ளி இரவு முழுவதும் முருகனை நினைத்து தூங்க முடியவில்லை. காதல் மெல்ல முளைத்தது. மறுநாள் முருகனும் வள்ளியும் மீண்டும் சந்தித்தனர். காதல் ஒப்புதல் பெற்றது. முருகன் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். வள்ளி மண்டியிட்டு அவரை ஏற்றுக்கொண்டாள். உன்னை என்றும் காப்பாற்றுவேன் என்று முருகன் வாக்கு அளித்தார். காடு முழுவதும் பறவைகள் கீதம் பாட காதல் நிறைந்த அந்த மனைவி வாழ்வு துவங்கியது.